ஏன் மச்சா குணா? என்ன மச்சான்? எங்க மச்சி போற? இல்லை மச்சான், மனசு கொஞ்சம் சரியில்லை. அதான் பீச் வரைக்கும் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு போகிறேன். சரி மச்சி, நானும் வரேன். மச்சான், நம்ம அசோக் வேலை கச்சிச்சுரா, போலீஸ் வேலைடா. நம்மளும் நல்ல ஜாப்ல இருக்கோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மச்சான், வந்ததுலேருந்து நான் மட்டுமே பேசினிருக்கேன், நீ என்னடா மௌனமாவே இருக்க? ஒன்றும் இல்லைடா, மனசு சரியில்லை. என்னடா ப்ராப்ளம் உனக்கு? இந்த நாளை உனக்கு ஞாபகம் இருக்காடா? அந்த கடல் அலையை பாரு. இந்த அலைகளை போல தான் நம்ம எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம கூட சிவா இல்லை. அன்னைக்கு சிவா இல்லைனா இன்னைக்கு நம்ம இல்லை, ஆனால் இன்னைக்கு நம்ம கூட சிவா இல்லை. அந்த வாழ்க்கை திரும்பவும் வருமா? ஏய் மாப்பிள்ள, எங்க இருக்க? எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ½ hour ஆகுமா? சரி, அப்போ நான் பஸ் ஸ்டாப் வந்துடுறேன். சரி. மாப்பிள்ள, என்னையா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, பார்த்து 2 வருஷம் ஆச்சுல, அதான் அப்படி தெரியுது. சரி வா மாப்பிள்ள, வந்து வண்டியில் உட்காரு. வாடா, ஊருக்கு வரத்துக்கு இப்போதான் வழி தெரிஞ்சுதா? டேய், பெங்களூர் இன்னும் பக்கத்தில் இருக்கு, வந்துட்டு போகிறதுக்கு. அதை விட காலேஜ் எப்படி போச்சு? ரொம்ப போராக போச்சுடா. போரா போச்சா? ஆமாண்டா, அந்த 2 வருஷம் எப்படி போக பார்த்துருந்தேன்டா. அவ்வளோ போராவா இருந்துச்சு? 6 நேரம் இருந்தாலும் உங்க கூட இருக்க மாதிரி வருமா? சரி, அங்கே ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு சொன்னேன், என்னாச்சு? அதுவா? காதல் கசக்குதையா. சிச்சு முஷ்டியா? அசோக், அவர் லவ் என்னாச்சுன்னு கேலாம். ஆமா, ஓ லவ் என்னாச்சு? அவள் பறந்து போனாளே. யாரு கூட? அவங்க புருஷன் கூட. அவன் புருஷன் கூடயா? அடப்பாவி, கள்ளக்காதலா? அட தூ. டேய், அவன் மூஞ்ச பார்த்து தூப்புடா. டேய் அடங்கடா, என்ன சொல்றாரு இவரை கேளு. சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் ரூமுக்கு கிளம்புறேன். எப்படி சமாளிக்கிறான் பாத்தியா? எனக்கும் தூக்கம் வர மாதிரி இருக்கு, பஸ்ல வந்து டயர்டா இருக்கு, நானும் கிளம்புறேன். சிவா, நீ வரையா வரலையாடா? நீங்க 3 பேர் போங்கடா, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இது நம்ம வீடா? இது இவ்வளவு அமைதியா இருக்கு. பாரு, நல்லா டெட் பாடி மாதிரி தூங்குறானுங்க பாரு. என்ன இது, டைம் ஆச்சு இன்னும் தூங்குறானுங்க? பர்ச்சேஸ் பண்ண போலான்னு சொன்னானுங்களே, இப்படி தூங்குறானுங்க. சரி, எழுப்பி பார்ப்போம்.
குணா, ராபர்ட், அசோக், எழுந்துருங்கடா. குணா, ராபர்ட், டைம் ஆயிடுச்சுல்ல, எழுந்துருங்கடா. குணா, 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 குணா. எச்சரிக்கை எச்சரிக்கை, கனவுல அரக்கனின் ஆட்டம் ஆரம்பம். அந்த அரக்கன் கனவுகளின் கனவு என்று அவர்களின் ஆத்மாவை ஆதிச் செல்வான். அவன் மற்றவர்களின் ஆத்மாவை திருட அவனின் சக்தி அதிகரித்து நீங்கள் உறங்கும்போது ஒரு உருவம் திருத்தப்படி அப்பொழுது உடனே எழுதிவிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. இது கனவுல பார்த்த இடம் போல இருக்கு. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இதுக்குள்ள போனா நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த ஏதாவது வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்ப்போம், என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோமே. போலாம். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? என் ஃப்ரெண்டை ஏன் இதை மாதிரி பண்ண? தைரியம் தான் என் முன்னாடி வந்து நில்லு.
வேணும் வேணும் நிறைய ஆத்மா வேணும் எனக்கு அதிக சக்தி என் ஃப்ரெண்ட்ஸுங்களை இப்படி பண்ணது நீ தானே? உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கு என்னதான் வேணும்? என் ஃப்ரெண்ட்ஸை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு ப்ளீஸ். என் ஃப்ரெண்ட்ஸை என்கிட்ட கொடுத்துரு. நீ தூங்கு, அப்பதான் உன் ஆத்மாவை எடுக்கணும். நீ தூங்கலனாலும் நான் தூங்க வைப்பேன். வா வா வா. உன்னை அழிக்காம விட மாட்டேன். அந்த ஆத்மாவை என்னிடம் கொடுத்து விடு, இல்லை நான் அழிந்து விடுவேன். ஓ, இதுதான் இவர் ஆத்மாவா? இத வச்சுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்ப காப்பாத்தணும். அதை என்னிடம் கொடுத்து விடு. போற்றாதே போற்றாதே. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸோட ஆத்மாவை திருப்பி கொடுத்துரு. முடியாது. அப்ப இத நான் உடைச்சிடுறேன். போற்றாதே போற்றாதே. அப்ப நான் சொல்றதை செய். நீ சொல்றத நான் செய்யறேன். என் ஃப்ரெண்ட்ஸோட ஆத்மாவை திருப்பி தந்துடு. தரேன் தரேன். நான் தான் உன் நண்பர்கள் ஆத்மாவை கொடுத்துட்டேன்ல, ஆத்மாவை திருப்பி கொடு. என் ஃப்ரெண்ட்ஸ் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க, நான் எப்படி நம்புறது? என் கண்ணால பார்த்தா தான் நான் நம்புவேன். கண்ணால பார்த்தா நம்புவியா? நம்புறேன். பொறு. உன் நண்பர்களை பார்த்துட்டேன்ல, என் ஆத்மாவை கொடு. என் கோபத்துக்கு ஆளாகாத. இது உன் கையில இருந்தா எங்களுக்கு வந்த நிலைமை தான் நாளைக்கு மத்தவங்களுக்கும். இது உன் கையில இருக்கு தேவையில்லை. போற்றாதே. சிவா.